ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழித்தட ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31ஆம் ஆண்டிற்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும் இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள பல்வழித்தட ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22இல் முசாஃபர்பூர், சீதாமடி, சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா, மேற்கு வங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பல்வழித்தட ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பல்வழித்தட ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வத்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராள மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறார். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் சர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு சர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென்கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதல் இடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ரேபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோஹ்ரா தோவாவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழித்தட ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.